வணக்கம். லெமோரியா தற்காப்பு கலைக்கல்லூரியிலிருந்து செல்வன். நம்ம இந்த கலையை ஒவ்வொரு இடமும் கொண்டு சேர்க்கறதுக்குள்ள முயற்சியில பிரான்ச் ஆபீஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டா, நம்ம தாய்க்களத்தை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் என்ன சொல்றேன், எவ்வளவு பிரம்மாண்டமா நம்ம இதை கட்டமைச்சிருக்கோம், அதுக்குண்டான முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்துல எந்த அளவுக்கு ஒரு தளத்தை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி தான் இது. நிறைய வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒரு வாய்ப்பாட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அந்த கலை ஆர்வம் உள்ளவங்க நமக்கு நிறைய பேர் உதவி செய்யணும்னு இருக்காங்க. அவங்களுக்கும் இதுல ஒரு வருமானம் வர வைக்கிறது மாதிரி உள்ள திட்டமா இருக்கும். இதை பற்றி விரிவா சொல்றேன், கேளுங்க. நம்ம இத யார் யாரெல்லாம் எடுத்து செய்யலாம் இந்த பிரான்ச் ஆபீஸ் அப்படிங்கிறத அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் முனைவர், நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணி சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களா இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கலையில ஆர்வம் உள்ள நபர்களா இருக்கும். நல்ல ஆர்வமா இருப்பாங்க, அந்த கலையை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரிப்பட்ட நபர்களா இருக்கும். அப்புறம் பிசினஸ் மேன், இந்த மாதிரிப்பட்ட நபர்கள். அப்புறம் பொது விஷயத்துல ஈடுபட்டு பொது விஷயத்துல நம்ம ஏதாவது ஒரு சக்சஸ் பண்ணணும். நம்மகிட்ட நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய நபர்கள்ட்ட நம்ம போய் பேசுறோம். நிறைய ஒருவேளை அரசியல் இல்லைன்னு சொன்னா ஒரு சமூக ஒரு விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவங்க, பொது சிந்தனை உள்ளவங்க, இந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த கலையை எடுத்துட்டு போறதுனால நிறைய மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். அதுல ஒரு கம்பீரம் கிடைக்கும், ஒரு மாசா இருப்பாங்கன்னு வச்சுங்களோம். அதை தாண்டி இதுல நல்ல வருமானமும் கிடைக்கும். அந்த மாதிரி இது ஒரு வாய்ப்பு தான். இந்த பிரான்ச் ஆபீஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட 50-70 இடங்கள்ல வகுப்பெடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கலையை கத்துக் கொடுக்கறதுக்கு 53 கிராமப்புறங்கள்ல போய் சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் 17 ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறோம். ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு டைம் தருவாங்க, அந்த டைம்ல போய் சொல்லி கொடுப்போம். அதுக்குன்னு ஒரு கட்டணம் வாங்கிக்குவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல என்ன பண்ணுவோம்னா, அங்க ஊர் தலைவர்னு ஒரு ஆள் இருப்பாரு, இல்லைன்னா ஒரு நிர்வாகம் இருக்கும். அவங்கள்ட்ட பேசி அந்த ஊர் வளாகத்திலேயோ ஒரு கோயில்லையோ இல்லைன்னு சொன்னா ஒரு மேடையிலேயோ பயிற்சி கொடுக்கறதுக்கு தயார் பண்ணுவோம். அதுல பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல உள்ள 30-40 குழந்தைங்க வருவாங்க. இந்த 30-40 குழந்தைங்களுக்கு நம்ம வாரத்துல ஒரு நாளோ இல்லைன்னா 2 நாளோ போய் வகுப்பெடுப்போம். அவங்க அந்த கலையை கத்துக்குவாங்க. அந்த கலையை கத்துக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல உடல் உறுதி வரும், மன தெளிவு வரும். அதுக்கடுத்தால நல்லா படிக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வரும். நிறைய போட்டிகளுக்கு போய் பரிசு வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஊர்லயே ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னா அந்த மேடை நிகழ்ச்சிகள்லாம் அருமையா பண்ணுவாங்க. கம்பு சுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அவங்கள தயார் பண்ணுவோம். இதை ஒரு மேடை நிகழ்ச்சியாட்டோ இல்லைன்னு சொன்னா ஒரு போட்டியாட்டோ இதாட்டோ அதை கண்டஸ்ட் பண்றதுக்கும் உருவாக்குறதுக்கும் உண்டான திட்டமும் அதுல இருக்கும். இதெல்லாம் சார்ந்து நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். இது ஒரு ஊர்ல நடக்கும். இதே மாதிரி கிட்டத்தட்ட 30-40 ஊர்கள்ல நம்ம தொடர்ந்து செய்யறதுக்கு உண்டான வேலைகளை முன்னெடுப்போம். இதுல என்ன மாதிரி எல்லாம் செலவு வரும் அப்படின்னு கேட்டா, ஒரு அலுவலகத்தை பார்க்கணும். அந்த அலுவலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 கம்ப்யூட்டர் இருக்கணும், அதுக்கு உண்டான ஸ்டாஃப் இருக்கணும். அப்புறம் ஃபீல்ட் ஒர்க் போகணும். ஃபீல்ட் ஒர்க் பைக் இருக்கக்கூடியவங்க 2 ஃபீல்ட் ஒர்க் போறதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் ஒரு 1000 நோட்டீஸ் அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அங்க லோக்கல் சேனல்ல விளம்பரம் கொடுக்கறது, பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கறது, பிளக்ஸ் அடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். இது கிட்டத்தட்ட முதல் 3 மாசம் மட்டும். 3 மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும். அது எப்படி வருமானம் வரும், அதுக்கு எவ்வளவு என்ன மாதிரி எல்லாம் திட்டம் வேணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இதுல வருமானம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, இப்ப கலையை கொண்டுட்டு போறதுலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுல மாற்றமே கிடையாது. அதை தாண்டி இதுல வருமானம் வந்தாதானே நம்ம தொடர்ந்து பயணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டா, நம்ம வகுப்பு எடுக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல கிராமப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா 40-50 மாணவர்கள் சேருவாங்க. நாங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாவட்டத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 300-400 பஞ்சாயத்து இருக்கும். அதுல ஒரு பஞ்சாயத்துல கிட்டத்தட்ட 100கணக்கான ஊர் இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு கிளாஸ் கிடைக்குது இல்லைன்னு சொன்னா, சென்னை மாதிரிப்பட்ட இடங்கள்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கலாம். அப்பார்ட்மெண்ட்லேயே கிட்டத்தட்ட 40-50 வீடு ஒரே அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும். ஒரு வீட்டுல குறையாம 2 குழந்தைங்க இருப்பாங்க. இப்படி ஒரு 2-3 அப்பார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்து சென்ட்ரல் ஒரு பூங்கா மாதிரி ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்தெல்லாம் பார்த்து நம்ம அதில் ஒரு போர்டு வச்சு அவங்கள்ட்ட எல்லாம் பேசி எடுத்து ஒரு கிளாஸை ரெடி பண்றோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா 50 பிள்ளைங்க 40 பிள்ளைங்க கட்டாயம் வருவாங்க. இதுல நம்ம ஒரு பெரிய சிட்டிலன்னா 1000 ரூபாய் ஃபீஸ் வைக்கலாம். கொஞ்சம் கோயம்புத்தூர் மாதிரிப்பட்ட இடத்துல 700 ரூபாய் வைக்கலாம். கொஞ்சம் கிராமம்னா 500 ரூபாய் ஃபீஸ் வைக்கலாம். இந்த மாதிரி ஃபீஸ் வச்சு நம்ம சொல்லி கொடுக்குறோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 30-40 மாணவர்கள் இருக்காங்கன்னு சொன்னா, பாதிக்கு பாதி மாணவர்கள் ரூபா கட்டினா கூட இல்லைன்னு சொன்னா ஒரு 25 ரூபா 30 ரூபா கட்டுறாங்கன்னா 15000 ரூபாய் கிடைக்கும். ஒரு 10000 ரூபாய் வச்சு போடுவோமே, ஒரு 10000 20 ரூபாய் ஃபீஸ் கட்டுறாங்க, 10000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இதே மாதிரி 40 இடத்துல நம்மளால கிளாஸ் எடுக்க முடியும். 40 இடத்துல கிளாஸ் எடுத்தோம்னா ஒரு இடத்துல 10000 ரூபாய் கிடைச்சுன்னா 10 இடத்துல 1 லட்சம் ரூபா, 40 இடத்துல 4 லட்சம் ரூபா வருமானம் இருக்கும். நமக்கு ஒரு ஆபீஸுக்கு போடுறதுக்கு வாடகை, அடுத்தால கரண்ட் பில்லு, அப்புறம் ஒரு 4-5 ஸ்டாஃபுக்கு உண்டான சம்பளம், அப்புறம் கொஞ்சம் விளம்பரம் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்குள்ள அது நிற்கும். 2 லட்சம் ரூபாய் வருமானமா இருக்கும்.
இதை ஒரு 3 மாசத்துக்குள்ளே திட்டமிட்டு நம்மளால தெளிவா செய்ய முடியும். அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸும் அதுக்குண்டான மாடலும் நாங்க தெளிவா வச்சிருக்கிறோம். இதுல வருமானம் அப்படிங்கிறது 1% இருந்தா கூட இதுல கிடைக்கக்கூடிய மக்கள் சந்திக்கிறது, குழந்தைங்க நம்மகிட்ட வந்து இந்த கலையை கத்துக்கிறது, நமக்கு அவங்க கத்துக் கொடுக்கறது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். தாய்க்களம் அப்படிங்கிறத மிக பெருசா அழகா வடிவமைச்சிட்டு இருக்கோம். தாய்க்களம் அப்படின்னு சொன்னா ஜாவலிங் டெம்பிள்னு சொல்லிக்கிட்டு சீனாவில் ஒண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குங்ஃபு படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். கலையை படிச்சவங்க கட்டாயம் ஒரு தடவையாவது அதுல போய் சேரணும், அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி நம்ம தாய்க்களத்தை உருவாக்கணும். இந்த சிலம்ப கலையா இருந்தாலும் சரி, அடிமுறையா இருந்தாலும் சரி, வர்மமா இருந்தாலும் சரி, வைத்தியமா இருந்தாலும் சரி, தாய்க்களத்துக்கு வரணும், இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்கும் மனசுக்குள்ள வரும். அந்த அளவுக்கு இதை வடிவமைச்சிட்டு இருக்கோம். இதுல எல்லாருமே உறுப்பினரா சேரணும், இந்த கலையை எல்லாத்துக்கும் கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட ஆசை. அதுலயும் குறிப்பா என்ன மாதிரி இதை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட 400 பேர் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் பைசா போட்டு ஒரு 5 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கோம். இதுல ஒரு 10 டைரக்டர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுல முழு உரிமையாளர்கள் தான். இப்போ வந்து ஒரு ஆள் சேர்றாங்க, புதுசா இதுல வேலை செய்யறாங்க, இல்லைன்னு சொன்னா கத்துக்கிறாங்க, இல்லைன்னா நம்ம கூட பயணிக்கிறாங்கன்னு சொன்னா கூட அவங்க ஒரு 3 வருஷம் கழிஞ்ச பிறகு இதுல வாழ்நாள் உறுப்பினரா அங்கீகரிக்கப்படுவாங்க. வாழ்நாள் உறுப்பினர் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, இதுல யாரு தலைமை பொறுப்புல வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போடலாம். அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு 15 நாள் இங்க வந்து தங்கிக்கலாம். தங்கிட்டு இங்க உள்ள மசாஜ், வர்ம மசாஜ், அதுக்கடுத்தால வைத்தியம், அந்த டெக்னிக், நம்ம கலையோட இது எல்லாமே கத்துக்கலாம். இது எல்லாமே இலவசம் தான் 15 நாள் அவங்களுக்கு. இந்த மாதிரி வாழ்நாள் உறுப்பினர் எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரம் உண்டு. ஒரு 10 வருஷம் ஆயிட்டுன்னு வச்சுக்கலாம், வாழ்நாள் உறுப்பினர் ஆயிட்டாங்க, அப்புறம் ஒரு 10 வருஷம் ஆயிட்டுன்னு சொன்னா இங்கேயே தங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கறது மாதிரியும், அப்புறம் இதுல வந்து தலைமை பொறுப்புல நின்று வர்றது மாதிரியும் அவங்க எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு வரலாம். அந்த மாதிரியும் இதை திட்டமிடுறோம். இது எல்லாத்துக்குமே உரிமையானது. இன்னைக்கு ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்றான்னா கூட அதை செஞ்சுக்கலாம். தாய்க்களத்துல நீங்க வந்து எல்லாரும் சேரணும், இதுல உறுப்பினர் ஆகணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து தாய்க்களத்தை பெருசாக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சி தான். இதுல நீங்க தாய்க்களத்துல வந்து எல்லாரும் கை கோர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.